நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவில் வச்சிருக்கிறேன். வந்து அவிச்ச மாவு வந்து 100 கிராம் இருக்குது. இந்த 100 கிராம் மாவை போட்டு இதை நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் வறுத்தெடுப்போம். கலர் மாறக்கூடாது. கலர் மாறாமல் லோ ஹீட்லேயே மீடியத்துக்கும் லோ ஹீட்லேயே வச்சு இதை வறுத்தெடுங்கோ. ஸோ லைட்டாக இதை வறுத்தெடுக்கணும். இப்போ இதில் 4 நிமிஷம் தான் இதை வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்லேருந்து வறுத்துருக்கிறேன். இப்போ வறுத்து முடிஞ்சுது. கொஞ்சம் கூல் பண்ண வைங்கோ. இதில் வந்து 125 கிராம் பச்சை மா இருக்குது. ஆல் பர்பஸ் ஃப்ளவர் 125 கிராம்ஸ். இதில் வந்து 100 கிராம் அவிச்சமா வறுத்துருக்கிறேன். இது வறுத்து ஆறிட்டுது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் 115 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனியும் இதில் போடுங்க. இதில் வந்து 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது. இந்த பேக்கிங் பவுடரையும் இதில் போடுங்க. இப்போ போட்டுட்டு முதல் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து 145 கிராம் பனங்களி இருக்குது. இந்த 145 கிராம் பனங்களியை இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுப்போம். இதை மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ இதை நான் லைட்லியாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. முதலாம் பால் 60 மில்லிலிட்டர் இருக்குது. பட் நான் வந்து நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன்னு சொன்னால் நான் ஒரு டேபிள் ஸ்பூனாக விட்டு தான் இதை குழைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் இருக்குது. இப்போ இதை விட்டு இதை பிசைவோம். நிறைய தண்ணி விடக்கூடாது. சீனி போட்டிருக்கபடியாக சீனி கசிஞ்சு வரைக்கும் தன்மையாக ஆயிடும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூனாக தான் நான் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து இன்னும் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இதை 2 டேபிள் ஸ்பூன் விடுறேன். நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். வேண்டாம் சீனி எல்லாம் படியாக கரையணும். ஸோ இதில் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் இருக்குது. ஸோ இல்லாமல் வந்து நான் 2.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் பாவிச்சிருக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுங்கோ. நல்லா அடிச்சு குழையுங்கோ. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் உள்ளுக்கு. ஸோ இதை நான் ஒரு 5 நிமிஷம் வந்து இதை நல்லா பிசைஞ்சு அடிச்சு இதை வந்து நீட் பண்ணி எடுத்துருக்கிறேன் குழைச்சி. ஸோ இந்த இப்படி ஒரு பதத்துக்கு இருக்கணும். இந்த இல்லைப்பட்டதெல்லாம் இந்த எப்படி இருக்கணும். இப்படி ஒரு பதத்துக்கு நான் இந்த கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பூசி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் பூசிட்டு இதுக்கு மேலே குழைச்சி எடுத்துட்டேன். ஒரு பிளேட்டால் மூடி போட்டு ஒரு 1 hour வந்து இதை வந்து விடுங்கோ. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். பேக்கிங் பவுடர் போட்டபடியாக அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். இப்படி ஒரு ஸ்டேக் எடுத்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன பபிள்ஸ் வந்தான்னு சொன்னால் இது பர்ஃபெக்டான டெம்பரேச்சர் பொறிச்செடுக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி 45 மினிட்ஸில் இது 1 hour ஆயிட்டுது. ஸோ இப்போ கையை வந்து நான் கொஞ்சம் லைட்டாக வந்து நினச்சிருக்கிறேன். இந்த கையை நினைக்கிறதுக்கு காரணம் அப்போ தான் நல்லா நீட்டாக இதை வந்து இந்த நிலை போடலாம். நிறைய தண்ணி இல்லை. ஸோ இதில் ஒரு அளவான மா எடுத்து இந்த கையில் அப்படி உருட்டிட்டு அப்படி ஸ்குவீஸ் பண்ணி இதில் போடணும். சைடில் ஒரு டிஷ்ஷில் கொஞ்சம் தண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் போட்டு எடுக்கிறேன். எப்படி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இதை இறக்கி எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பனங்காய் பணியாரம் எல்லாம் பொரிச்சு முடிஞ்சுது. ஸோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது இன்னொரு விதமாக செய்கிற பனங்காய் பணியாரம். சாஃப்டாக வந்திருக்கு.